மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிறத பார்த்தா அளவு கடந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம நல்லா சந்தோஷிக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டானால் அது ஆலயம் மட்டும்தான். வராமை சொல்லுங்களேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்ச்சில் ஒரு குடும்பம் வாலிப பிள்ளை படிக்க முடியாமல் பிசாசு போராட்டத்தினால ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்துட்டு எதுலேயுமே சுகம் கிடைக்காம ஆலயத்தில் கொண்டு வச்சு அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, எல்லா இடத்துக்கும் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன், ஆனால் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வச்ச உடனே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் மனசு பதறிச்சான். எப்படின்னா என்ன நடக்குமோ. ஆனால் வந்ததுலேருந்து அந்த அம்மா சொல்லுது, சர்ச்சுக்குள்ளே வந்ததுலேருந்து என் புள்ள தப்பிச்சிருவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஏன் கேட்குறேன், அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கும்போது அந்த வராத நம்பிக்கை அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஏன் வருதுன்னா, தேவன் இங்கே இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு சாயங்காலத்தில் உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி இந்த சேரெல்லாம் போட்டு போகும்போது திட்டிடக்கூடாதுன்னு சாப்பாடு வச்சு இதெல்லாம் செஞ்சதுக்கு ஒரே நோக்கம்தான், நீங்கள் இயேசு யாருன்னு அறிஞ்சு கொள்ளணும். அதை நீங்கள் அறிஞ்சதுக்கப்புறம் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக மாற போகிறீங்க. அதுக்கு ஒரு முகாந்திரமாய் மாறட்டும் என்று நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என்னை கொண்டு வந்த கர்த்தருக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, கனத்துக்குரிய தேவ மனிதர் பாஸ்டர் எபினேசர் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக இயேசுவின் நாமத்தில் என்னை அழைத்ததற்கு நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாத ஒரு ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவ மனிதர் அடிக்கடி பாஸ்டர் சாம் அவர்கள், இன்னைக்கு அல்ல, கிட்டத்தட்ட பல வருடங்களாக பாஸ்டர் சாம் எனக்கு நல்லா தெரியும். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், ஒன்றால நிறைய இடங்களில் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அடிக்கடி ஆமாம், சங்கரங்கோயில், பனவடலி சத்திரம், வன்னி குளந்தல்லாம் அடிக்கடி நாங்கள் பார்த்துருவோம். அதனால் கர்த்தர் அவரையும் நல்லா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஆமென், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், மினிஸ்ட்ரின்னு வந்துட்டா பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் முடியதுக்குள்ளே, நான் கடந்த நாட்கள் வன்னி கொண்டதெல்லாம் பார்த்தேன், நான் பனவடலி சத்திரத்தில் பார்த்தேன். அல்லேலூயா. ஆமாம், மீட்டிங் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து பரபரப்பாக இருப்பார். முடித்து அதை கொண்டு நிப்பாட்டுனாச்சான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பான். ஒருவேளை நீங்கள் பாஸ்டர் சாம சின்ன பாஸ்டராக இப்போ பார்த்துறாதீங்க. இனி கொஞ்ச நாளில் நீங்களே காத்திருந்து ஜெபிக்கிற நேரம் வருது. சில நினைக்கிறாங்க வரும்போதே அக்கௌண்ட்டில் ஜிபே ஒரு 5000 ரூபா போட்டு அவர் பேச வச்ச மாதிரியே நீங்கள்லாம் முறைச்சி பார்க்காதீங்க. நான் அப்படிப்பட்ட பாஸ்டர் இல்லை. நான் இது வரைக்கும் ஃபோன்லலாம் அப்படி பேசினதெல்லாம் இல்லை. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஸோ ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமேன். அதனால் கர்த்தர் விளையும் நல்ல ஒரு தகப்பனாரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நல்லா தெரியும், நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எப்போ முடிப்பேன்னு தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இப்போ எந்திரிக்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, முடிக்கிறது தான் கணக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்களிலும் கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசி கொண்டு இருக்கிறேன். ஸோ முதல் முறையாக இது வழியெல்லாம் நிறைய போயிருக்கிறேன். ஆமாம், நிறைய பகுதிகள் போகும்போதெல்லாம் இன்னைக்கு இந்த இடத்துல ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அடியனுக்கு கர்த்தர் 2 திருச்சபைகளை தந்திருக்கிறார். நாங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அதனால் நான் சர்ச்சு பாஸ்டர் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பசிக்குதுன்னு நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்டு போயிடுவேன். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் ஏசப்பா செய்யணும்னு விரும்புகிறவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நல்ல உயர்த்துங்களேன். நல்ல ஏதாவது ஒன்று. அல்லேலூயா. நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நம் நடுவிலே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசேஷமாய் கொஞ்ச நேரம் ஆராதனைகள் நடத்தினாலும் கனத்துக்குரிய பாஸ்டர் கிதியோன் ஜெயராஜ், அல்லேலூயா, அவர்கள் சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்கிறார்கள். எதிர்ச்சியாக இன்றைக்கு அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். நாங்கள் நண்பர்கள், 17 ஆண்டுகள் ஒரே நண்பர்களாக இருக்கிறோம். அவர்களை கர்த்தர் இந்தியாவின் வெளிநாடுகளிலும் பல தேசங்களில் கர்த்தர் வல்லமையாய் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவர் ஒரு கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தார். நானும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். எதிர்ச்சியாய்
திருநெல்வேலியில அவர்கள் ஒரு குடும்பத்துக்காக, ஒரு ஊழியர் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. வந்து இந்த இடத்துல பாஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், பாஸ்டர் நீங்க வருவீங்களான்னு கேட்டேன். அவர்களும் நான் சந்தோஷமா வரேன்னு சொன்னாங்க. வந்ததுனால ஒரு 10 நிமிடம் நல்ல ஆராதனை, உற்சாகமான ஆராதனை. நல்ல ஒரு கைத்தட்டுங்களேன், புறாமல்லாம கைத்தட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதனால இதே கைத்தட்டு கடைசி வரை இருக்கட்டும். பொறாமை சொல்லுங்களேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். ஆமென். எத்தனை பேர், நான் நினைக்கிறேன் நீங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால நான் என்றைக்கு அருமையான போதகர் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பாஸ்டர் இது போல ஒரு கூட்டத்தை நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், நீங்க வர முடியுமான்னு இந்த டேட்ல கேட்டாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், எங்க ஊர்ல தான் இருப்பேன், நான் வருவேன்னு வாக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அன்று ராத்திரி முதல் ஆண்டவர் என்னோடு ஒரே ஒரு வார்த்தையை ஆணித்தரமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். அந்த வார்த்தை வேற ஒண்ணுமே இல்லை, இதோ கர்த்தர் கடந்து போனார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இதோ கர்த்தர், எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். இதோ கர்த்தர் கடந்து போனார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கர்த்தர் என் உள்ளத்துல கொடுத்து, நீ கடம்பூருக்கு இந்த வசனத்தை சுமந்துட்டு போ, அநேகருடைய வாழ்க்கையில நான் கடந்து போக விரும்புகிறேன். அவர் வந்துட்டாருன்னா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அவர் வந்துட்டாருன்னா அவர் வந்ததனுடைய வித்தியாசத்தை மற்ற ஜனங்கள் காணும்படி செய்கிற கர்த்தர். ஒரு ஆமை சொல்லுங்களேன். நீங்க ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி என்ன நிலைமையில வந்திருந்தாலும் நான் நம்புறேன், இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு அப்புறமாய் நிறைய பேர் உங்களை கூப்பிட்டு கேட்க போறாங்க, யார் வந்தது உன் வீட்டுக்கு? இதுவரை நடக்காத அற்புதங்கள் நடக்கிறது, இதுவரை கண்டிராத அடையாளங்கள் நடக்கிறது. ஏன் வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பட்டணத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமை சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இதோ கர்த்தர் என்ன செய்யனாரா? கடந்து போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நல்லா கையை தட்டி ஆராதிக்கிறவங்களை கூட்டு வச்சு தனியா கேட்டா சொல்லுவாங்க, இதே மாதிரி ஒரு நாள் ஆண்டவர் என் வாழ்க்கையில கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு நானா இருக்கிறேன், நம்மளா இருக்கிறோம். ராமை சொல்லுங்களேன். அதனால கர்த்தர் கடந்து போனார் என்கிற தலைப்பில் வேகமாய் ஒரே ஒரு வேத பகுதி எடுத்து சுருக்கமாய் உங்களோடு பேசிக்கொண்டு உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ராமை சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வசனம் தான் தீர்க்க தரிசனம். நான் வசனத்தை தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஊழியர். காரணம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தமராமை சொல்லுங்களேன், சத்தியம் உங்களை, ஆமை இது விடுதலையாக்குற சத்தியம். அதனால இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களோடு அமை ஸ்தோத்திர பேசும்படி நல்லா ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேதத்திலே நிறைய இடங்களில் ஆண்டவர் கடந்து போன, அதாவது நாம் ஆராதிக்கிற இயேசு கடந்து போன இடங்களும் உண்டு, அவரை தேடி வந்த ஜனங்களும் உண்டு. அல்லேலூயா. ஆமா தானே? பைபிள்ல பாத்தீங்கன்னா அவரும் நிறைய இடத்துக்கு தேடி போயிருக்கிறாரு, அவரை தேடியும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப அவர் தேடி போன ஒருத்தரை மட்டும் இன்னைக்கு ராத்திரி நான் இரவிலே அடையாளம் காட்டி கொண்டு, அதே கர்த்தர் இன்னைக்கு நைட்ல மீட்டிங் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு உன்னோடு கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். அடையாளங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். இன்றைக்கு ராத்திரி வேளையில செபத்தோடு இருப்போம், கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி தான். பைபிளை வச்சிருக்கிறவர்கள் வேகமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இரவிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். வசனம் 2. அப்பொழுது கடல் கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். நீங்க எல்லாரும் என்னையத்தான் பார்க்கணும்.
அல்லேலூயா. ஆமா, இனி கொஞ்ச நேரத்துக்கு என்ன நிலைமை வந்தாலும் பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா கூப்பிட்டாச்சு, நோட்டீஸ் அடிச்சாச்சு, உங்களையும் கொண்டு உட்கார வச்சாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால இன்னைக்கு நைட்ல இனி கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. என்னைக்கும் பார்க்கிற முகம் தான், என்னைக்கு நீங்க பேசுற ஆட்கள் தான். இன்னைக்கு கர்த்தர் பேசுறத கேளுங்க. ஏன்னா இது உயிருள்ள வார்த்தைகள், இது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தை மாற்றக்கூடியதுதான் உங்க கையில் இருக்கிற வேதம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஒரு வசனத்துக்குள்ள வரப்போகிறோம். இயேசுவை அறிந்தவர்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் சேர்த்துதான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். ஏன்னா ஆண்டவரை குறித்து அறிந்து எப்படியாவது இயேசுவின் இடத்துல விடுதலை பெறுவதற்கு கடந்து வந்திருக்கிற ஒரு கூட்டம் அங்க உட்கார்ந்து இருக்குது. அதனால முழுசா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தவங்களோடும் வருவதற்கு தயாரா இருக்கிறவங்களோடும் ஆண்டவர் பேச போகிறார். வந்தவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டுருங்க. ஆமென். வரப்போகிறவங்களோடு கர்த்தர் பேசுவார். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் ஒரு 10 பேருக்கு போக போகுது. வெகு சீக்கிரத்தில் இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த பட்டணத்தை அறுவடை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்கள், கவனிங்கள். 1வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கடல் அருகே கடந்து போனாரா. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது, சத்தமராமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமராமை சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. கடற்கரை என்றால் ஒரு மனிதன் நடக்கிற இடம் அல்ல, 2 மனிதர்கள் நடக்கிற இடம் அல்ல. ஒரு கடற்கரைன்னு வச்சுட்டா குறைஞ்சது வருகிறதும் போகிறதுமாக நிறைய ஜனங்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஆமை சொல்லுங்களேன். கடம்பூரும் அப்படிதான் நினைக்கிறேன். சத்தமராமே சொல்லுங்களேன். நீங்க ரோட்ல போய் இறங்கி நின்னீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னீங்கன்னா 2 பேர் நிக்க மாட்டாங்க, 4 பேர் நிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கண்டிப்பா 10 பேர் பஸ்ல ஏறுவாங்க, 10 பேர் பஸ் விட்டு இறங்குவாங்க. ஆனா அவர்களை கண்டெல்லாம் இயேசு போகவில்லை. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியோடு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்காமல் அவன் வேதனையோடு இருக்கிறதை அவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு தூரத்தில் இருந்தவர்களை கண்டார். இன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்லி ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில மனமே ஜனங்கள் உன்னை கண்டும் காணாமலும் போகலாம். ஆனா இன்னைக்கு நைட்ல நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை தூக்கி விடுவதற்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு இயேசு வந்திருக்கிறார். அவரை தான் 2 கையை தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல போகிறது உண்மையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி மறைக்கிறதான அல்லது சரித்திரங்களை திருத்தி எழுதுகிறதான வார்த்தைகளை தான் கர்த்தர் உங்க கூட பேச போகிறார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். கவனிங்கள். அவன் கடற்கரையில் நிறைய பேர் இருந்தாலும் துக்கத்தோடு, இப்ப பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் இவ்வளவு பேர் இதுக்குள்ள இருந்தாலும், இந்த சர்ச்சுக்குள்ள இருந்தாலும், ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா உடைக்கப்பட்டு வந்திருக்கிறது யார் என்பதை நான் அறியாம போனாலும் இந்த ராத்திரி நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் தெளிவாய் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு மற்றவங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஸ்பெஷல் தான், ரொம்பலாம் கிடையாது. டாக்டர்கிட்ட நீங்க போனீங்கன்னா டாக்டர்கள் எப்படின்னா, ஆமென், உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னா அவங்க சில அடையாளங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆமா தானே? என்ன கேட்பாங்க? நைட்டு என்ன சாப்பிட்டீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, ஆமென், வயிறு வலிக்குதா, ஆமென், மோஷன் நல்லா போச்சா. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. கேட்டு அதிலிருந்து கண்டுபிடிக்கிறவர் அல்ல. ஆனால் கர்த்தர் பார்க்கும் போது அவருடைய பார்வையிலேயே நீ என்ன நிலைமையில் நிற்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஜீவனுள்ள தெய்வத்தை இன்னைக்கு ராத்திரி நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் பார்வையில் கண்டுபிடிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராமே சொல்லுங்களேன். அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, இப்ப நீங்க வந்திருக்கிற நிலைமைய அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராத்திரி முழுவதும், பிகாஸ் இந்த மனுஷன் கடலில் மீன் பிடிக்கிறதில் வல்லவர். சத்தமராமே சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ஆமென். இந்த பேதுருக்கு எந்த பக்கம் வலைய போட்டா எங்க மீன் கிடைக்கும் என்று நன்றாக அறிந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆமை சொல்ல மாட்டேங்களே, ஆமை சொல்ல மாட்டேங்களே. எங்க வலைய போட்டா எந்த பக்கத்துல போட்டா மீன் அள்ளி எடுக்கலாம்னு மாமை கடலை பற்றி நன்காக தெரிந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு ராத்திரி முழுவதும் தோல்வியை சந்திக்கிறார். இன்னைக்கு நைட்ல உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொன்னா நீங்க மனதார ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சில தோல்விகள் ஆமென் உன்னை தள்ளிவிட அடிப்பதற்கு அல்ல, இயேசுவை உன் படகுக்கு கொண்டு வருவதற்காகவே ஆமென் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அதை ஆமென் அனுமதிப்பார். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது ஆமென் இந்த தோல்வி உன்னை தகர்ப்பதற்கு அல்ல, மாறாக இயேசுவை உன் படகுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவர் சிலதை அனுமதிச்சிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இப்ப நீங்க அனுபவிக்கிற வேதனை சொல்ல மாட்டீங்களா? இப்ப நீங்க அனுபவிக்கிற இந்த கஷ்டம், இப்ப நீங்க அனுபவிக்கிற இந்த சூழ்நிலை, இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதை உங்களை அழிப்பதற்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களை கொண்டு ஏலிம் சபையில உட்கார வைக்கிறதுக்காகவே கர்த்தர் சில சூழ்நிலைகளை அனுமதித்தார். ஆனால் இன்னைக்கு நைட்ல ஒண்ணு சொல்றேன், வர வேண்டியவர் வந்துட்டாருன்னா தர வேண்டியதை தருவார், நடக்க வேண்டியது நடக்கும். வராமை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு தெய்வத்தை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஆமென். நல்ல ஒரு ஆண்டவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. என்ன மறந்துருங்க, நான் பேசின வசனத்தை மறந்துடாதீங்க. ஆமை சொல்ல மாட்டேங்களே. நல்ல ஒரு தேவனை, நல்ல ஒரு தெய்வத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்ததா இந்த 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஓடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நைட்ல சொல்லவா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில படகுல மீன் இருந்தா 10 பேர் ஓடி வந்திருப்பான். ஆனா மீன்கள் இல்லாத சூழ்நிலையில் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். இயேசு எப்பவும் எப்படி தெரியுமா, உள்ள படகுல ஏற மாட்டாரு, இல்லாத படகை தான் தேடி வருவா. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம், பாஸ்டர் கடம்பூர்ல பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்களே, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் தேடி போகாத இயேசு ஏன் என்ன தேடி வந்தார்னா, நோக்கம் ஒண்ணுதான். உன் படகு காலி என்று கர்த்தருக்கு தெரியும். நீ தோல்வியிலே புரண்டு கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தருக்கு தெரியும். உன் பிள்ளைய படிக்க வைக்க நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்பதை, நீ அடுத்த கட்டத்துக்கு மேல வர நீ ஆமென் போராடி கொண்டிருக்கிறாய் என்பதை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அறிகிறார். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் 2 கண்களை மூடி 2 கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு ராத்திரி வேளையில எங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்ற என்னை தேடி வருகிற ஒரு இயேசு. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல திறமை உள்ள ஆளு. எங்க வலைய போட்டா மீன் கிடைக்கும் நல்லா தெரியும். ஆனா ஒரு நைட்டு முழுவதும் வலை வீசியும் என்ன கிடைக்கல? சத்தமா சொல்லுங்க, என்ன கிடைக்கல? மீன் என்ன செய்யல? எல்லாரும் என்ன பாருங்க, மீன் சத்தமா சொல்லுங்க, மீன் கிடைக்கல. அதனால இந்த மீனவர்கள், நான் மாசத்துக்கு ஒரு முறை கன்னியாகுமரியில போய் மீனவர் மத்தியத்தில் ஊழியம் செய்கிறேன். ஆமென். மீனவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த மீனவர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு, நம்மள மாதிரி கிடையாது. அதனால நீங்க கெட்டவங்களை அவங்க நல்லவங்களை நான் சொல்லல. எங்க போனாலும் மீன் பிடிச்சாலும் வந்து வலைய அலசி கழுவி கட்டி வச்சிட்டு தான் எங்க போவாங்க? சொல்ல மாட்டேங்க. வீட்டுக்கு. மீனவர்களுடைய சுபாவம் என்னன்னா, நைட்டு முழுவதும் மீன் பிடிச்சாலும் அந்த காலையில வந்து அந்த வலையை அலசி அதை நல்லா கழுவி அதை நல்லா கட்டி படகுல வச்சிட்டு தான் எங்க போவாங்க? ஹல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆமென், மீன் பிடிச்ச வலைய கழுகலாம், மீன் பிடிச்ச வலைய கழுவலாம். இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க மீட்டிங் முடிஞ்சு போகும்போது உங்க வீட்டில் உங்க புள்ள, நீங்க டீ போட்ட பாத்திரத்தை கழுவுவீங்களா, டீ போடாத பாத்திரத்தை கழுவுவீங்களா? சத்தமா சொல்றீங்களா? நீங்க சோறு பொங்கின பானையை கழுவுவீங்களா, பொங்காத பானையை கழுவுவீங்களா? அப்படி ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போகும்போது பொங்காத பானையெல்லாம் டீ போடாத பாத்திரத்தெல்லாம் உங்க புள்ள மேல இருந்து இறக்கி கழுவிக்கிட்டு இருக்குதுன்னா உங்க புள்ளைக்கு நல்ல ஒரு பேர் வைப்பீங்க. அதை நான் என் வாயால சொல்ல மாட்டேன். இருக்கிறீங்களா? ஆமா, எங்க டீ போட்டதை கழுவலாம், ஆமா, சோறு பொங்கினதை கழுவலாம். இருக்கிறீங்களா?
ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? ஆமா, ஆமா தானே. இங்க பாருங்க, மீன் பிடிச்சிருந்தா அலசலாம், மீன் பிடிச்சிருந்தா அலசலாம். ஒரு ஆமை சொல்லுங்களேன். காப்பி போட்டிருந்தா கழுவலாம். ஆனா மீனே பிடிக்கல, ஆனா வலைய 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 நான் ஒண்ணு சொல்லட்டா? சத்தம் ராமே சொல்லுங்களேன். நம்ம வேலை என்ன தெரியுமா? அலசி ரெடியா வைக்கணும். எப்ப வேணாலும் அற்புதம் நடக்கலாம். முடிஞ்சவங்க மட்டும் ஆமை சொல்ல முடியும். அலசி வைக்க வேண்டிய வேலை யாரு வேலை? நான் சொன்னது வலைய மட்டும் இல்ல, இங்கேயும் அலசணும். ஆமே. நான் இது 2 days மீட்டிங்கா இருந்தா ஆமா இதை நான் பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய மெசேஜ் நான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி தந்துட்டு போறேன். இன்னைக்கே சாப்பிட்டு வலைய ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்னு மட்டும் சொல்லிட்டு போறேன். ஆகஸ்ட் மாசம் முடிவதுக்குள்ள தேடி வந்து உன் படகில் ஏறி எந்த இடத்துல நீ அவமானப்பட்டையோ, எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சையோ, எந்த இடத்துல நீ கைவிடப்பட்டையோ, அதே இடத்துல நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். ஆனா ஒண்ணு, பக்கத்துல பாருங்க, மீன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பக்கத்துல முகத்தை பாருங்க, மீன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அலசி வைக்க வேண்டிய வேலை யார் வேலை? அல்லேலூயா. சிலரெல்லாம் சோத்திர முகமெல்லாம் மாறுது. இது இவ்வளவு நேரம் நல்லா கை தட்டினாங்க சாம்பாஸ்டர், இப்ப முகத்தை மாத்திக்கிட்டாங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல சுபாவம் உண்டு. அவர் வேற ஒன்றும் கேட்க மாட்டார். அவருக்கு தேவை என்னன்னா, இப்ப கவனிங்க, இவருக்கு இந்த படகுல ஒரு அற்புதம் செய்யணும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த கடம்பூர்ல ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இங்க இருக்கிற உங்க வீட்டுல ஒரு அற்புதம் செய்யணும். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் செய்யணும். ஏங்க, ஆமா, எனக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நான் தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது. அல்லேலூயா. அப்ப சிலருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்ன பாஷக்காரர்? அல்லேலூயா. சாம் பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும். நான் எந்த ஊரு, எங்க இருந்து வந்தேன், சத்தம் ராமை சொல்லுங்களேன். நான் படிச்சது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாம் கேரளா. ராமை சொல்லுங்களேன். 2007 கத்த சொன்னாரு, உன் வலைய அலசிட்டு சவுத்துக்கு போ, பனங்குடிக்கு போ. மேப்ல தான் பார்த்திருக்கிறேன் பனங்குடி எங்க இருக்குன்னு. எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அலசி வைக்க வேண்டிய வேலை இன்னைக்கு நைட்ல அற்புதம் செய்யணும்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. எங்க நல்லா ஆமென் சொல்லணும். கடைசியில் அத்தனை பேரை எழுப்பி விட்டு அர்ப்பணிக்க வைக்க போறேன். அலசுனா விடுவேன், இல்லைன்னா அலசாதவங்க எல்லாம் கதவடைச்சு ஆல் நைட் பிரேயர் தான். எனக்கு நைட் ஒரு மீட்டிங் இல்ல பாஸ்டர், நான் இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். சாதாரண இயல்பா ஒரு சோர்ப்புங்கன்னா பானை கழுவணும் இல்ல இருக்கிறீங்க நீங்க ஆமென் கரெக்டா சொல்றீங்கன்னா நான் இறங்க வேண்டியது வராது. எல்லாம் இறங்கிட்டோம்னா இன்னும் முகத்தை ரொம்ப பக்கத்துல பார்க்க வேண்டியது, அது நமக்கு கொஞ்சம் சங்கடங்களை உண்டாக்கி விடும். எனக்கு தேவை என்ன தெரியுமா? நான் அடுத்த முறை ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிச்சா, நான் அந்த கடம்பூர் வரும்போது, பாஸ்டர் கடன் அடைச்சிட்டேன், வீடை கட்டிட்டேன், பிள்ளை, ஏங்க உங்களை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் கை தட்டாதீங்க, நீங்க மட்டும் தட்டுங்க. பார்க்க நீங்க தட்டக்கூடாது, நீங்க மட்டும் கையை தட்டுங்க, ஆண்கள் மட்டும் தட்டுங்க. எங்க நம்ம கட்சி இப்படி இருந்தா எப்படிங்க? நல்லா தட்டுங்க பிரதர். ஆமா, இப்ப பாருங்க, அவங்கள தட்ட விடுவோமா? இப்ப எப்படி தட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்க தட்டுங்கம்மா எல்லாரும். பிரதர் நம்ம விடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரே ஒரு வாய்ப்பு, மன்னிச்சிருங்க. இப்ப தட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூடி இருக்குது. ஆமா ஆமா, நல்லா தட்டுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து தட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து தட்டுங்க பார்க்கலாம். தட்டிக்கிட்டே இருக்கும்போது இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தட்டிக்கிட்டே இருக்கும்போது இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன கடுகுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதவைகள், அசுத்தமானவைகள் எனக்குள் இருக்குமானால் இன்றைக்கு ராத்திரி வேளையில என்னை கடுகுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்ல இங்க ஒரு பெரிய சர்வீஸே நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமென். ஒரு சாதாரண சாப்பாடு வைக்கிற பாத்திரத்தை கழுவுனாதான் மறுநாள்ல பொங்குறோம். எங்க வீட்டம்மாலாம் நைட்டு 10 மணி ஆச்சுன்னா போட்டு ஒரே விளக்கு. நான் சொன்னேன் நாளைக்கு கழுகலாம் இல்ல. அப்பதான் என் வீட்டம்மா சொல்லலாம், காப்பி காலையில எதுல
அப்பதான் நமக்கு புத்தி வருது. காலையில காப்பி குடிக்கணும்னா நைட் எதை விளக்கி வைக்கணும். இப்ப நான் சொல்றேன், சாதாரண பாலை மில்க கழுவாத்த பாத்திரத்துல ஊத்துனாலே அது தெரிஞ்சு போகும், கெட்டு போகும்னா ஆமென். அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கின எங்களையும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு இப்படி கழுவினா பத்தாது. இன்னைக்கு நைட்ல இந்த ஏலிம் சர்ச்சுக்குள்ள வச்சு சொல்லு, இயேசுவே என் பாவத்தை கழுகுங்க, என் அக்கிரமத்தை கழுகுங்க, என் மீறுதலை கழுகுங்க. கழுக தயாரானால், அலச தயாரானா ஆசீர்வதிக்க அவர் தயார். இல்ல பாஸ்டர், உங்களை விட நிறைய பாஸ்டரை நான் பார்த்துட்டேன், இதை விட பெரிய சத்தத்தெல்லாம் கேட்டுட்டேன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அம்மா படகு நிறைச்சிட்டு போயிடும். அவங்கள பார்த்து நாளைக்கு பொறாமப்பட்டு ஊர் பூரம் பேசக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற முகத்தை இப்ப பார்த்துக்கோங்க, நாளைக்கு அவங்க திடீர்னு வீடை கட்டி பத்திரிக்கை கொண்டு வருவாங்க. பக்கத்தில் நல்ல எங்க பார்க்க மாட்டீங்க பாருங்களேன், பக்கத்தில் பாருங்க, நல்ல முகத்தை பாருங்க, நல்லா பாருங்க, ஃபேஸை பாருங்க. சீக்கிரம் சில பத்திரிக்கை வரப்போகுது. யாரோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்காக. யாரோ நீங்களா யார் ஜெபிக்கிற? ஹல்லேலூயா. யாரோ ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமை, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்துக்கோங்க, சீக்கிரமா பிள்ளையினுடைய திருமணத்துக்கு பத்திரிக்கை வரப்போகுது. எங்க நீங்க ஆமை எதுக்கு தான் ஆமைன்னு சொல்லுவீங்கன்னு தெரியலையே, சொன்னா கூட அதுக்காக நான் சொல்லுவேன். சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்துக்கோங்க, திடீர்னு நாங்க பிள்ளைக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சு அனுப்ப போறாங்க. அது ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் கத்தச்சல் அடையாளம். ஏன் நான் விசுவாசிக்கிறேன், இனி வர்ற காலத்துல அமை கடம்பூர் கிராமம் என்று அறியப்படாது, கடம்பூர் தேவனுடைய சிட்டி என்று அறியப்படத்தக்க அளவிற்கு இது ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை கழுகு. அல்லேலூயா. இவ்வளவுதாங்க. இது பெரிய விஷயமா? விட வேண்டியதை விட்டுட்டா, சிகரெட்டை விட்டுட்டா, ஆமை சினிமா, ஆமை கடவுளுக்கு பிரியமில்லாத விட்டுட்டா, பாவத்தை விட்டுட்டா அவர் வந்து ஆசீர்வதிக்க போறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க போறோம், அவங்கள கூடத்துல சொல்ல போறோம், இயேசு வந்தார், அற்புதம் நடந்துச்சுன்னு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்ப இவர் வலை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? மீன் பிடிச்சாலை அலசினாரா, பிடிக்காதது அலசினாரா? அப்ப இவருக்கு ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. ராமே சொல்லுங்களேன், ஒரு சின்ன வெளிப்பாடு இருந்திருக்கு. இவர் அலசிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். சத்தமா ராமே சொல்லுங்களேன். ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாராம், அல்லையா பழுது பார்த்துட்டு இருந்தாராம். ராமே சொல்லுங்களேன், பழுது பார்த்துட்டு இருந்தாராம். சத்தமா ராமே சொல்லுங்களேன். பழுது பார்த்து முடிக்கிறதுக்குள்ள யார் வந்துட்டா? சத்தமா ராமே சொல்லுங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன? ராத்திரி முழுவதும் இரவு முழுவதும் வலைய வீசிட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம இவர்கள் வலைகள் அலசி கொண்டிருக்கும் போது மற்றவர்களை போல அல்ல. முதல் ஸ்டெப் நான் சொல்றேன், இயேசு உங்களை பார்த்துட்டாருன்னா தூரத்தில் இருக்கிற இயேசு முதல்ல பக்கத்துல வருவாரு. ராமே சொல்லுங்களேன். ஏங்க நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்லாமலே நீங்க கை தட்டுருவீங்க. நான் சொல்லவா? தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கை தட்டணும். இயேசு உங்க பக்கத்துல வந்துட்டார்னா, ஒராமை சொல்லுங்களேன், தூரத்தில் இருக்கிற இயேசு உன் பக்கத்துல வந்துட்டாருன்னா உன் குறைவு நிறைவாக போகுதுன்னு அர்த்தம். ஆனா அதே திருப்பி ஒரு மனுஷனா இருந்தா, உன்கிட்ட மீன் இல்லைன்னு தெரிஞ்சா பக்கத்துல நிக்கிறவன். இவ்வளவு தான் கடம்பூருக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம். கடவுளுக்கும் கடம்பூருக்கு ஒரு சின்ன வித்தியாசம், ரொம்ப இல்ல, சின்ன வித்தியாசம். மீன் இல்லைன்னா அவர் பக்கத்துல வருவார். கடம்பூர் மீன் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறது தூரமா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஹல்லேலூயா. சோ தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்துல வந்தா. இன்னைக்கு நைட்ல ஒண்ணு சொல்லட்டா, உன் துக்கத்திலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் தூரத்தில் இருந்து பக்கத்தில் வந்து, நீ அழாத, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன்னு தோள் தட்டி சொல்வதற்கு ஒரு நல்ல தெய்வம் இன்னைக்கு ராத்திரி இருக்கிறார்னா அவரை ஏன் நம்ம ஆராதிக்க கூடாது? ஏன் அவரை தேடி ஆலயத்துக்கு வரக்கூடாது? ஏன் அவருக்கு கனத்தை செலுத்தக்கூடாது? சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மகிட்ட ஒண்ணு இல்லைன்னா கண்ணு தெரியாது. ஆனா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா தான் நம்ம ஆண்டவருக்கு நல்லா கண்ணு தெரியும்.
அவர் எங்களை என் குடும்பத்தின கண்ணு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் கடம்பூருக்கு ஊழியக்காரனா வந்திருக்கேன். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்களே. இன்னைக்கு பகலில் இது ஒரு காஸ்பலாய் நான் எடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இயேசுவை அறியாத அநேகர் உள்ள இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க தப்பிச்சிங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு நைட்ல எல்லாருக்கும் சேர்ந்து கத்த சொல்லுகிறார், தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்துல வந்தார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை விட்டு யாரோ விலகி போயிட்டாங்கன்னு வேதனைப்பட்டீங்கல்ல, யாரோ என்னை கைவிட்டாட்டாங்கன்னு கண்ணீர் வடிச்சீங்கல்ல, கூட நின்னவங்க தள்ளிட்டாங்கன்னு வேதனைப்பட்டீங்கல்ல, இன்னைக்கு நல்லா சொல்லுங்க, எத்தனை பேர் என்ன கையை விட்டுட்டு போனாலும் என் கரத்தை தேடி வந்த ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி 7 சர்ச்சே, திருச்சபை ஜனமே, உலகம் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் கைவிட மாட்டார். 2 கையை தட்டி சொல்லு, அவர்தான் இயேசு. சத்தமா சொல்லுங்க, அவர்தான், 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 அவர்தான். அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு விடிய விடிய பிரசங்கிக்கணும் போல இருக்கு. ஆமென். விடிய விடிய உங்களை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண போல இருக்கம்மா. அவ்வளவு மகிமையா இருக்கு. அல்லேலூயா. நம்மளை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அற்புதம் நடந்துடும். ஆமென் சொல்ல மாட்டேங்கல. தூரத்தில் இருந்தவர் பக்கத்தில் வந்தார். என்னைக்கு என் தாயும் தகப்பனும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்களோ அன்னைக்கு கூட இருந்தவங்க எல்லாம் தூரம் போயிட்டாங்க. அல்லேலூயா. 1992 என் தகப்பனார் ஊழியத்துக்காக வந்தார்கள். ஒரு ஆமை சொல்லுங்களேன். என்னைக்கு இந்த பைபிள் எடுத்துட்டு ஊழியத்துக்காக சர்ச்சில் வந்து நின்னாங்களோ அன்னைக்கே சொந்தம் பந்தம் கூட பரப்புகள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு, நல்ல ஒரு அடையாளம் சொல்லட்டா, சிலர் உங்களை கைவிட்டுட்டு ஓடுறாங்கன்னா அவர் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமை யாரோ சொல்றாங்க, பாசேதி எனக்கே சொன்ன மாதிரி இருக்குன்னு. ஒரு ஆமை சொல்லுங்களேன். யாராரோ நம்மளை கைவிட்டாங்க, யாராரோ நம்மளை தள்ளினாங்க, ஆமென் பிரதர், யாராரோ நம்மளை புறக்கணிச்சாங்க, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீ ஆகாதவன், உனக்கு எதுக்குமே லாக்கி இல்லைன்னு ஒண்ணு மட்டும் இந்த எழுப்புதல் கூட்டத்தில் சொல்றேன், சீக்கிரத்துல உன்னை உதறிட்டு போனவன் ஓடி வந்து உன்கிட்ட நிக்கிற நேரம் வரப்போகுது. ஆனா இன்னைக்கு ராத்திரி இயேசுவை விட்டுறாத. கையை தட்டி சொல்லு, இயேசுவே இன்னைக்கு நைட்ல உங்களை விட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். நாளைக்கு அறிமுகப்படுத்தின இயேசுவை நீ விட்டுறாதீங்க. வராமை சொல்லுங்களேன். நடந்தது என்ன தெரியுமா? இயேசுவை அறிந்த என் தாயும் தகப்பனும், சச்சம் வராமை சொல்லுங்களேன். ஆமென். அவர்கள் ஊழியத்துக்கு வந்தபோது எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. வராமை சொல்லுங்களேன். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா? விட்டுட்டு போய் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் யாரு எங்களை எதுக்கும் கூப்பிடல, யாரு எங்களை உபசரிக்கல, யாரு எங்களை விசாரிக்கல. நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் எங்களை தள்ளுனாங்களோ அவங்க எங்க வீட்டுக்கு வர ஆசைப்படுறாங்க, நம்ம கார்ல ஏற ஆசைப்படுறாங்க, நம்ம கூட சாப்பிட. யாரோட தான் கர்த்தர் பேசுகிறா? என் கூட சாப்பிட ஆசைப்படுறாங்க. ஒரு ஆமென். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை உள்ளவைகளை போல ஆமென் அழைக்கிற ஒரு தேவன் உண்டு. இன்னைக்கு ராத்திரி நிறைய பேர் மேல ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. 2 கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் எத்தனை பேர் எங்களை கைவிட்டார்களோ அவர்கள் நடுவில் என்ன கரம் பிடிச்சு தூக்குறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ராமே சொல்லுங்களேன். நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிய டைம் ஆகிடுது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்துல வந்தார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். இந்த மீனவர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் தெரியுமா? ஹல்லேலூயா. மீனவர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. இந்த வலையை அலசி வச்சுட்டு தான் இவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அல்லேலூயா. யாரு சொல்லுங்க, யாரு? மாமா. ஏன்னா ராத்திரி ஃபுல்லா கடல்ல இருப்பாங்க பாருங்களேன். இவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் கிளம்பலான்னு இருக்கும்போது தூரத்தில் இருந்த இயேசு
சத்தமா சொல்லுங்களேன். கிளம்பலான்னு இருக்கும்போது தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்தில் வந்தா. நானா இருந்தா என்ன சொல்லியிருப்ப தெரியுமா? வேத சொல்லுது, அந்த வசனத்தை ஒரு முறை கூட ஸ்கிரீன்ல போடுங்க பார்க்கலாம். இயேசு கெனசரேத் கடல் அருகே நின்ற 2வது வசனத்தை கேட்கும்படி அவிடத்தில் நெருங்கினார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அமை ஸ்தோத்திரம், அப்பொழுது கடல் கரையில் நின்ற 2 படகுகளை கண்டா. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வசனம் 3 சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அமை 3வது வசனம், அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்களே. இப்ப நான் சொல்றதை என் கூட சொல்லுங்க. முதல்ல கர்த்தர் கடந்து போவார். ஒரு ஆமை சொல்லுங்களேன். தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்தில் வருவார். கடம்புரை பார்த்து ஒரு காரியம் சொல்லிட்டு போட்டுமா, நல்ல செய்தி சொல்லிட்டு போட்டுமா. தூரத்தில் இருந்த இயேசு இப்ப உங்களை பக்கத்தில் வர விரும்பிட்டாரு. தூரத்தில் இருந்த இயேசு, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல. தூரத்தில் இருந்த இயேசு இன்னைக்கு பக்கத்தில் வர போகிறார். நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 1 முதல் 9 நம்பர்கள் தான். ஆமென். அதுக்கப்புறம் தான் 10, 11 ரெட்ட நம்பர்கள். ஆமா தானே? 1ஆம் நம்பர்ல இருந்து 9ஆம் நம்பர் வரை எத்தனை நம்பர்? ஒத்த நம்பர். 10ல இருந்துதான், சத்தமா சொல்லுங்க, 10ல இருந்துதான் ரெட்ட நம்பர். ஆமா தானே? ஒரு நாள் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரை பார்த்து சொல்லிச்சான். ஆமென். 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பரை பார்த்து சொல்லிச்சான், நம்ம தான் எங்க இருக்கோம்? எங்க சத்தமா சொல்லுங்க, நம்ம தான் மேல இருக்கணும். ஆனா அந்த 1ஆம் நம்பர் ரொம்ப பாவம் இல்ல, அவனும் 0வும் தான் எங்க இருக்காங்க? எங்க சத்தமா சொல்லுங்க. 0வும் 1ம் தான் கீழே இருக்கான். 9, 8 எங்க உட்கார்ந்து இருக்காங்களாம்? ஆமை 9, 8 கூட்டி சேர்ந்துச்சான். இப்ப கவனிங்க, இந்த 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரையும் 0வும் பார்த்து என்ன செஞ்சுச்சான்? கேலி பண்ணுச்சான். நீ எங்க இருக்க? இப்போ 1ஆம் நம்பர் 0 கிட்ட சொல்லிச்சான், நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா 9 ஜெயிக்கலாம்னு சொல்லிச்சான். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்க. நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்தோம்னா இவனுக்கு மேல போகலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்ததுனால 1ம் 0வும் சேர்ந்துச்சு பாருங்க. 9க்கு மேல ஒரு நம்பர் வந்துட்டு. இப்ப நான் சொல்றேன், நான் மதிப்பிடத்தக்கவன் அல்ல. அவன் எனக்கு இந்த அவன் கடம்பூர்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வர வேண்டிய இயேசு என் பக்கத்துல வந்துட்டாருனா அவன் சிலதை ஜெயிக்கத்தக்கதாய் ஒரு உயர்வு வரப்போகிறது. 2 கையை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க, வர வேண்டியவர் வந்தா. நீங்க சொல்லல வர வேண்டியவர் வந்தா. என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, வர வேண்டிய இயேசு வந்தா கிடைக்க வேண்டிய மதிப்பு தானா வரும். அல்லேலூயா. நான் உங்களை எல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களா தான் பார்க்கிறேன். உங்களுக்கு பொறாமை. அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமை சொல்லுங்களேன். அவர் பக்கத்தில் நின்றுட்டார்னா நம்மளை மேலே உட்கார்ந்து செல்லவன் கேலி பண்ணா பாருங்களேன். நம்மளை பார்த்து அற்பமா பேசினா பாருங்களேன். இவெல்லாம் உருப்படுவான. என்ன பார்த்து நிறைய பேர் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வரும்போது என் கூட படித்தவன்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? ஜோசுவா, நீ பைத்தியக்காரன், நீ வேலைக்கு போ, நீ ஊழியம் செய்ய வேண்டாம், கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு ஊழியத்துக்கு போ அப்படின்னு என்னைய பார்த்து பைத்தியக்காரன் சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவன் தான் சொன்னேன், உங்களை நான் பைத்தியக்காரன் சொல்லல. அவன் என்னை பார்த்து என்ன சொன்னா? உங்களுக்கு ஒரு காரியம், நல்ல காரியம் சொல்லவா? அவன் அன்னைக்கு சம்பளம் வாங்கும்போது என்ன பைத்தியக்காரன் சொன்னான். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்க, எவன் என்னைய பைத்தியக்காரன் சொன்னானோ அந்த பைத்தியக்காரனுக்கெல்லாம் இப்ப இந்த பைத்தியக்காரன் தான் ஜெபம் பண்றேன். புரிஞ்சா ஒரு ஆமை சொல்லுங்களேன். எங்க நீங்க நல்லவர் ஆமை சொல்லல. எவன் என்ன பைத்தியக்காரன் சொன்னா பாருங்க, அந்த பைத்தியக்காரனுக்கெல்லாம் இந்த பைத்தியக்காரன் தான் இப்ப செல்போன் எடுத்தாலே மெசேஜ் வருது, பாஸ்டர் ஜோஷுவா ப்ளீஸ் எனக்காக ஜெபம். நான் சொன்ன, அன்னைக்கு நீ என்ன யாரா பார்த்த? இன்னைக்கு நீ என்ன யாரா பார்க்குற? பக்கத்தில் பார்த்துங்க. இதே கடம்பூர்ல நடக்கும்னு சொல்லுங்க. எங்க சீக்கிரம் சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். நீங்கெல்லாம் சாப்பிடணுங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க. ஆமா சொல்லுங்க, இதே அற்புதம். பக்கத்தில் பார்த்து நல்லாயிருவாங்கன்னு சொல்லாமல் இருக்காங்களா? பக்கத்தில் கையை பிடிங்க, மோதிரத்தை மட்டும் கலத்திராதீங்க. பக்கத்தில் முகத்தை பாருங்க, அங்கே பாருங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க. இதே கடம்பூரில் நடக்கும்னு சொல்லுங்க. ஒரு ஆமை சொல்லுங்க, தாலயத்தில் நடக்கும், இதே கடம்பூரில் நடக்கும். நம்பி ஆமை சொல்லுங்க. 2 பேருக்கு அந்த பக்கம் வேகமா, இதுதான் எடுப்புதல்.
இதுதாங்க எழுப்புதல். பக்கத்துல சொல்லுங்க, இதே அற்புதம். எந்த பைத்தியக்காரன் உன்னை பைத்தியக்காரன் சொன்னானோ, எவன் நீ சர்ச்சுக்கு போறவன் பைத்தியக்காரன் சொன்னானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசுவனை உயர்த்த போகிறார். அவர்தான் தூரத்தில் இருந்தவர் பக்கத்தில் வந்தார். ஐயா, தூரத்தில் இருந்த இயேசு இப்ப எங்க வந்தாரு? வந்தாரா? அவர் மட்டும் வரலன்னா நீங்க காணிக்க பாட்டு பாட முடியுமா? அல்லையா சொல்லுங்களேன். என்ஜாய் பண்ணி பாடினாருங்க. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஆமா, எவ்வளவு என்ஜாய் பண்ண. இவர் பாடினதுக்கு ஒரு அர்த்தம் தான், தூரத்தில் இருந்த இயேசு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஊழியக்காரனா வந்து நிக்கிறேன்னா தூரத்தில் இருந்த இயேசு. இப்ப யார சொல்றாங்க பாஸ்டர், யார நான் கேட்கிறேன், புலம்பறத முதல்ல நிப்பாட்டுங்கிறேன். நீங்க இன்னும் புலம்பனா திருப்பி வருவேன் கடம்பூர். ஆனா பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு தான் வருவேன். புலம்ப இன்னைக்கு போகும்போது சொல்லிட்டு போயிருங்க, எம்மா தயவு செய்து புலம்பாத, வர வேண்டியவர் வந்துட்டாரு, நீ கூட யாரும் இல்லை, காப்பாத்தா யாரும் இல்லை. கை எங்க நான் கேட்கிற உலகம் அதுதான். பணம் இருந்தா வரும், பணம் இல்லைன்னா உதறிடும். அழகு இருந்தா கூட நின்று போட்டா எடுப்பான். கல்யாண வீட்டில் போய் எத்தனை பேர் அழுதுட்டு வந்திருக்கோம்? கல்யாண வீட்டில் போய் எத்தனை பேர் திருமண வீட்டுக்கு போன உடனே அவன் கூட்டம் கூட்டமா செல்ஃபி எடுப்பான். நம்மள ஒரு போட்டோ கூட கூப்பிட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் போட்டோ இல்லை, நம்ம கலரா இல்லை. அனுபவிச்சங்க மட்டாமே சொல்லுங்க, கை மட்டும் உயர்த்த வேண்டாம். அனுபவிச்சாங்க மட்டும். நீங்க அனுபவிச்சீங்க இல்லையோ, நான் ஏகப்பட்ட போட்டோல அனுபவிச்சிட்டேன். அந்த நாட்களில் இவனெல்லாம் போட்டோக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு பொறாமல நாமே சொல்லுங்க. எங்க போனாலும் 2 கேமரா நிக்குது, எங்க போனாலும் 2 வீடியோ கேமரா நிக்குது. இது பெருமைக்காக சொல்லல. என் கர்த்தர் கூட வந்துட்டாருனா, எந்த இடத்துல அவமானப்பட்டையோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சையோ, வெக்கப்படாம கையை தட்டி சொல்லு, இயேசு வந்தா. வெக்கப்பட்ட கெனசரத்து கடல்ல, எந்த கடம்பூர்ல அவமானப்பட்டனோ, எந்த வீட்டுல ஒதுக்கப்பட்டனோ, அதே வீட்டுல என் தலைய கர்த்தர் உயர்த்துவார். நம்புறவங்க மட்டும் கை உயர்த்துங்களேன். பிரசங்கத்தை முடிக்க வேண்டாம் பாஸ்டர், ஒரு 10 நிமிஷம் கூட பேசுங்கன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க. எங்க நீங்க தான் உயர்த்தி இருக்கிறீங்க, அப்புறம் போகும்போது என்ன திட்டிட்டு போக கூடாது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேசலாம் பாஸ்டர் அப்படி சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்களேன். உங்ககிட்ட கேட்டு தான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன். இனி வாட்ச பார்த்து பேச மாட்டேன், உங்களை பார்த்து தான் பேச போறேன். சத்தம் வராம சொல்லுங்களேன். நான் ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வரல. அல்லேலூயா. என் கர்த்தர் பேசுகிறத நான் பேசுறேன். இது கர்த்தர் என்னை அனுபவிக்க வச்சதுங்க. இன்னைக்கு ராத்திரி யாரோ எழுதி வச்சதை கொண்டல்ல, என்னை குறித்து கர்த்தர் சிலதை எழுத போகிறார். எந்த கடல்ல, எந்த வீட்டுல, எந்த தெருவுல, எந்த குடும்பத்துல, எந்த பட்டணத்துல வெக்கப்பட்டையோ, எந்த கம்பெனில வேலை கிடைக்காம சொல்லப்பட்டையோ, அதே இடத்துல அல்லேலூயா என் கர்த்தர் தலைய 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். இனி கர்த்தருக்கு சித்தமான ஆமென். கடம்பூர் எங்க போகுது, நம்மளும் எங்க போறோம், வரதான் போறோம். நல்லதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு, ஆமென், தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் அனாதை இல்லை. வீட்டில் போகும்போது யாராவது சொல்லிட்டேங்க, அடிக்கடி இந்த கயரை தூக்கிட்டு ஃபேனை பார்த்துக்கிட்டே தொங்கதுக்கு சில ஆட்கள் டக்குன்னு கிளம்புது. ராமை சொல்லுங்களேன். ஆமா, கயர் எடுத்து கெட்டி செத்துருவோமா, இல்ல தண்டவாளத்துல தலைய வச்சிருவோமா? அம்மா அப்படியெல்லாம் செத்துருந்தா முதல்ல எங்க அப்பா அம்மா தான் செத்துருக்கணும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்க. காசா கேட்டேன் உங்ககிட்ட, பணமா நான் கேட்டேன். ஆனா ஒண்ணுங்க, எந்த இடத்துல செத்துருன்னு சொன்னானோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 குடும்பமாவது சாகக்கூடிய குடும்பத்தை நங்காமை ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் காப்பாற்ற வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்லட்டா, உன்னையும் காப்பாற்றுவேன். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னையும் காப்பாற்றுவேன், உன்னோடு பயணம் செய்கிறவர்களை நான் காப்பாற்றுவேன். இது கடம்பூருக்கு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் தாங்குவீங்க. நீ ரொம்ப நல்லவங்க, உங்களை நான் பாராட்டுறேன். கடம்பூரை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். பாருங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஏசு மட்டும் விட்டுறாதீங்க. எவன் எதை சொன்னாலும் திருப்பி பேசாதீங்க. ஆமா, ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போங்க. மனசுல மட்டும் நினைச்சுக்கோங்க, கூட நிற்கிறவர் பெரிய ஆளு. இதை மட்டும் அவன்கிட்ட சொல்லாதீங்க, உள்ளத்தில் நினைச்சுக்கிட்டு. யாராவது உங்களை அப்படியே திட்டினா, என்னெல்லாம் ஊழியத்தில் நிறைய அனுபவம். ராமை சொல்லுங்களேன். திட்டுவாங்க, குழி வெட்டுவாங்க, குழி பறிப்பாங்க. ஏன் பெட்டியே ஆர்டர் பண்ண ஆளெல்லாம் இருக்கு.
சவப்பட்டி எல்லாம் ஆர்டர் பண்ண ஆட்கள்லாம் எனக்கு இருக்கு. இவன் எத்தனை நாளைக்குள்ள செத்துருவான்னு யாரோ ஒருத்தன் போய் மந்திரவாதம் பண்ணி அழிக்கலாம்னு சொல்லி மந்திரவாதி சொன்னான்னா 30 நாளைக்குள்ள ஜோசுவாவை பெட்டியில் அடக்கலான்னு 28வது நாள் பெட்டிக்கு விலை கேட்க போயிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? 30 நாள் போய் 300 நாள் தாண்டிட்டு எங்க அடிவன் நினைச்சாலும் அங்க உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறா. நீங்க நல்லா கை தட்டுங்க. இன்னைக்கு கர்த்தர் யாரோட பேசுகிறா? நீ சாக விட மாட்டா, நீ அடிய விட மாட்டா, நீ தலகுடிய விட மாட்டா, நீ அவமானப்பட கர்த்தர் விட மாட்டா. ஒண்ணே ஒண்ணுங்க, தூரத்தில் இருந்தவர் இனி யாரு பக்கத்துல இருந்தா என்ன? அதுக்காக புருஷன் மனைவியை விட்டுறக்கூடாது. யோசப்பா சொன்னா நாளைக்கு ராத்திரி இப்ப ஏங்க கிளம்புங்க, என் பக்கத்துல இருக்காதீங்க, இப்ப இயேசு மட்டும் தான் இருக்கணும்னா பாஸ்டர் நைட்டா வக்கீல கூட்டு உங்க நடுவில் அவர் இருக்கிறார். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்க. எனக்கு இதை பிரசங்கிச்சா நான் ஒரு வசனம் தான் முடிச்சிருக்கேன், என் டைம் இல்லை. ஆனால் உங்களை பார்த்தால் எனக்கு பாவமாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்ல மக்கள், அதனால் மரியாதையாக விட்டுட்டு போகிறேன். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆனால் ஒன்றே என்ன தெரியுமா? தூரத்தில் இனி சொல்லி முடிக்கிறேன், அவ்வளோதான். தூரத்தில் இருந்தவர், மீது உள்ளது எங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. தூரத்தில் இருந்தவர் பக்கத்தில் வந்தாரா? பக்கத்தில் வந்த உடனே படகில் ஏறினார். நானா இருந்தா சொல்லியிருப்பேன், இயேசுவே ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லை. நம்ம அப்படிதான் மீட்டிங் நோட்டீஸ் கொடுத்தா என்ன சொல்லுவோம்? ஐயா நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, அதனால இன்னொரு நாள் வரேன். நானா இருந்தா என்ன செஞ்சுட்டேன்? அவன் வாய்ப்பை நழுவ விட்டுருப்பேன். ஆனா பேதருக்கு அடிச்சால் அடிச்சு ஒரு லாட்ரி சீட்டு கிடைக்கல. வராமை சொல்லுங்களேன். மீன் கிடைக்கல, ஆனா மீனை சிருஷ்டித்தவர் கிடைத்தா. எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? மீனையும் உண்டாக்கினவர், அகில அண்டா சராசரங்களை படைத்தவர், மரணம் செடி கொடிகளை நட்டவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் என்னை தேடி வந்ததினால். சத்தமராமே சொல்லுங்களேன். நான் சொல்றேன், மத்த படகுல எல்லாம் மீன் கிடைச்சது, இயேசு கிடைக்கல. ஆனா இவன் படகுல டபுள். இந்த ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது பேதுரு படகுல தான். இயேசுவும் வந்துட்டாரு, மீனும் வந்துட்டு. இப்ப சொல்லுங்க, இயேசு முன்னாடி வருவாரு, பின்னாடியே வேலை வரும். இயேசு முன்னாடி வருவாரு, பின்னாடியே உன் பிள்ளைக்கு திருமண பத்திரிக்கை வரும். ஏங்க உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு முன்னாடி வருவா, பின்னாடியே ஆசீர்வாதம் தேடி வர போகிறது. ஆனா ஒண்ணு, இயேசுவை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? விடமாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நல்ல சலகை இன்னும் உயரலையே. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் எங்களை முன்னாடி என்ன கெட்ட வார்த்தையில திட்டினாலும் சிரிச்சுட்டே போயிடுவேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது என் கூட இருக்கிறது யாருன்னு. அல்லையே வரல பாருங்களேன். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்களே. ஹல்லேலூயா. பக்கத்தில் வந்தவர் எதில் ஏறினாரா? படகுல ஏறினா. சரி, ஏறின உடனே நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? முதல்ல வந்ததே வந்துட்டீங்க, முதல்ல மீனை வச்சிட்டு பேசணும். எப்படிங்க? மீனை எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? மீனை வச்சிட்டு இப்ப இவருக்கு என்ன தேவை? இப்ப அவருக்கு என்ன தேவை? பிரசங்கம் எல்லாம் நல்லா தான் இருக்கு பாஸ்டர், மீன் தந்தாதானே பிரசங்கத்தை நம்புவேன். சில ஆளு உள்ள சொல்றது என் காதுல கேக்குது. உங்க பிரசங்கம் எல்லாம் ஸ்பீக்கரோட இது மாதிரி சத்தெல்லாம் வர்றது சரிதான், ஆனா பிரசங்கத்தோட சேர்ந்து எதுவும் வரணும். நான் முதல்ல சொல்றேன், முதல்ல வசனம், 2வது மீன், அது நிலைக்கும். இங்க பாருங்க, முதல்ல ஜனங்களுக்கு பிரசங்கித்தார், அதுக்கப்புறம் மீனை கொடுத்தாரு. நீங்க சர்ச்சில் உட்கார்ந்துட்டு மீன் கிடைச்சிருச்சுன்னா அந்த மீனை ஒரு மனுஷனால தொட முடியாது. ஏன்? அது யார் தந்தது? யார் தந்தது? வந்தா தூரத்தில் இருந்தவர், பக்கத்தில் வந்தவர் படகுல ஏறினார். இப்ப சொல்லுங்க, தூரத்தில் இருந்தவர் பக்கத்தில் வந்தார், பக்கத்தில் வந்தவர் படகுல ஏறிட்டார். படகுல ஏறின உடனே சீமோன் பேதுருட்ட சொன்னாரு, கொஞ்சம் படகு ஆழத்துக்கு கொண்டு வாப்பான்னார். 8:30 மணிலேருந்து ஒரு 8:45 வரைக்கும் பிரசங்கம் பண்ணினார். அல்லையே வரமாட்டேங்குது பாருங்க. டக்குன்னு சொன்னாரு, ஒரு 8:30 ஒரு 8:45 வரைக்கும் பேச பண்ணாரு. சிலர் சொல்றாங்க, இவர் ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் யார் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்குது? நடந்தது என்ன தெரியுமா? வாங்க நம்ம 2 பேரும் ஆழத்துக்கு போவோம். அதே பேதர் தான் சொன்னாரு, இதே கடல்ல தானையா ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டேன், இதே கடம்பூர்ல தானையா நேத்தைக்கு அவமானப்பட்டேன். ஒன்னு சொல்லட்டா, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டையோ அதே இடத்துல உங்களுக்கு மீன் பிடிச்சு தந்து நான் கூட இருக்கிறேன்னு யார் நிரூபிக்க போறா? சத்தமா சொல்லுங்க. ஏன் வந்திருக்கிறவர் யார்? வந்திருக்கிறவர் யாருங்க? இப்ப சொல்லுங்க. தூரத்தில் இருந்தவர், பக்கத்துல வந்தவர், படகுல ஏறின 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஆழத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க?
சத்தமா சொல்லுங்க, எங்க போயிட்டாங்க? ஆழத்துக்கு போன உடனே பேதுருட்ட சொன்னாரு, இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனா வலைய நீ தான் போடணும்னு. இருக்கிறீங்களா? இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வலைய வலைய ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, வாங்க ஆண்டவரே. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே வாங்க, பக்கத்துல வாங்க, படகுல ஏறுங்க, ஆழத்துக்கும் வாங்க, மீனும் நீங்களே பிடிச்சி தந்துருங்க, வித்தும் தந்துருங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து பாட்டு மட்டும் பாடிட்டு போயிருந்தேன். ஆனா இயேசு சொன்னாரு, நான் வருவேன், படகுல ஏறுவேன், உன் கூட ஆழத்துக்கும் வருவேன், ஆனா வலை யாரு தான் போடணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், வலை யாரு தான் போடணும்? வலைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் அவரை பற்றி ஒரு ஜெபம் பண்ண தான் சொல்றாரு. உங்ககிட்ட காசு கேட்டேனா? நீங்கள் முறைச்சு பார்க்கறத பார்த்தா அத்தனை பேர் அக்கௌண்ட் நம்பர் கேட்ட மாதிரிலாம் முறைச்சு பார்க்குறேன். வேற ஒன்றும் சொல்லலை. ஒரு 10 நிமிடம் சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவேன்னு சொல்லுங்க. அது விட்டுட்டு இதில் ஒரு அதிகாரம் பைபிளை படிங்க. நீங்கள் வலையை போட்டுட்டு இப்போ பாருங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக வலையில் என்ன கிடைக்கல? நீங்க எல்லாரும் பாருங்க, வலையில் என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் வலைய போட்டாரு பாருங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டாரோ அதே இடத்துல வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள். என் கூட நீங்க ஆமை சொல்லல, வலை வலை வலைக்கு. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே இயேசு வந்தா வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள் கிடைக்கும். ஆமென். சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? அது வரைக்கும் அந்த கெனசரேத்து கடல்ல எவனும் பிடிச்சிடாத அளவுக்கு இவன் வலை மீன் பிடிச்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடம்பூர்ல அதே அற்புதம் நடக்கும், எங்க ஊர்ல அதே அற்புதம் நடக்கும், என் வீட்டில் அதே அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் அதே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ராத்திரி வேளையில் பாஸ்டர் இதே தோல்வியோடு தான் சீமோனை போல நானும் என் குடும்பமும் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா என்று எதிர்பார்க்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். அதே நிலைமையில தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நான் அதுக்கு மேல டைம் எடுக்க விரும்பல. ஒரு 10 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் மாத்திரம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் சொன்ன டைம்ல கரெக்டா முடிச்சிட்டேன். வராம சொல்லுங்களேன், எல்லாரும் பைபிளை மூடி வைங்களேன். இப்ப எல்லாரும் என்னைய பாருங்க, தூரத்தில் இருந்த இயேசு சொல்லலன்னா திருப்பியும் மூடின பைபிளை திறக்க வச்சிருவேன். தூரத்தில் இருந்த இயேசு, பக்கத்துல வந்த இயேசு, படகுல ஏறின இயேசு, ஆழத்துக்கு போன இயேசு, வலைய வீச சொன்னார். இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் ஆமென், அந்த கடலுக்கடியில் இருக்கிற அத்தனை மீனும் இவர் வலையில தான் வந்து ஏறிச்சு. நான் நம்புறேன், நம்ம வலை வீச வேண்டிய நேரம் வந்துட்டு, வலை போட வேண்டிய நேரம் வந்துட்டு, எனக்கு அற்புதம் நடக்க வேண்டிய நேரம் வந்துட்டு, என் குடும்பம் உயர வேண்டிய நேரம் வந்துட்டு, என் பிள்ளைகள் உயர வேண்டிய நேரம் வந்துட்டு, எங்க சபை வளர வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒன்னே ஒன்று, வந்த இயேசுவை விட்டு விடாதே. ஒரே ஒரு கேள்வி, அந்த இயேசுவை ஏன் கூட இன்னைக்கே நான் கூட்டிட்டு போக விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்களேன். நல்ல உயர்ச்சி காட்டுங்க. கமான், எல்லாரும் எழுமி நிற்கலாமா? கமான், எல்லாரும் வேகமா எழுமி நில்லுங்க. எல்லாரும் எழுமி நில்லுங்க. எல்லாரும் எழுமி நில்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் பக்கத்துல பேசக்கூடாது, யாரும் பக்கத்துல பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான நேரம். எல்லாரும் எழும்பிட்டீங்களா? எல்லாரும் எழும்பிட்டீங்க. எல்லாம் என்னைய பாருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க. இதோ கர்த்தர், இதோ கர்த்தர் கடந்து போனார். எல்லாம் சொல்லுங்க, இதோ கர்த்தர். நான் ஒன்று சொல்லவா, இன்னைக்கு ராத்திரி உங்க தோல்வியில் அவர் கடந்து போக போகிறார், உன் துக்கத்தில் அவர் கடந்து போக போகிறார், உன் அவமானத்தில் அவர் கடந்து போக போகிறார். அந்த நல்ல இயேசுவை இன்னைக்கு ராத்திரி என் கூட வாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமாம் ஐ அம் கோயிங் டு பி வெல்கம்? எத்தனை பேர் இயேசுவை வரவேற்க போறீங்க? ஆமாம், வாயை திறந்து இதை நம்ம சொல்லலாமே. இதை படிக்கிறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, எனக்குள்ள வாங்க ஏசப்பா. எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நைட்ல என் இருதயத்தை அலச போறேன், என் உள்ளத்தை அலச போறேன். எனக்கிட்ட குறைகள் இருந்தா, குற்றங்கள் இருந்தா இன்னைக்கு நைட்ல மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆனா ஒன்னே ஒன்று, இன்னைக்கு ராத்திரி என் படகுல நீங்க வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் கண்ணீரோடு இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் பல நாட்களாய் வலை வீசியும் ஒரு மீன் கூட கிடைக்காம இன்னைக்கு ராத்திரி நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், தூரத்தில் இருந்த இயேசு பக்கத்துல வந்தார். பக்கத்துல வந்த இயேசு
சொல்லுங்களேன். பக்கத்துல வந்த இயேசு படகுல ஏறின இயேசு ஆழத்துக்கு வந்த இயேசு அவனை வலை வீச சொன்னார். அவர் வலை வீசி வெட்கப்பட்டாரா? அவர் வலை வீசி தலை குனிஞ்சாரா? எல்லாரும் என்னைய பாருங்க பார்க்கலாம். இயேசு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வலை வீசினதுக்கு அப்புறம் வெட்கப்பட்டாரா? அவமானப்பட்டாரா? இந்த எழுப்புதல் பெருவிழாவில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ வலைகளை அலச தயாரானால், அலசின வலையை போடுவதற்கு தயாரானால், இதுவரை கண்டிராத அற்புதங்கள், இதுவரை பெற்றிராத ஆசீர்வாதங்கள், இதுவரை நீ கண்டிராத உயர்வுகள் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் காண செய்ய போகிறார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க பார்க்கலாம். இன்னையிலிருந்து அந்த இயேசுவை நான் விட மாட்டேன்னு சொல்றவங்க கைவிட. ஆமென். வாரத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல ஆராதனை நடக்கும். இங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த இயேசு ஆராதிக்க ஓடிவாங்க. ஹல்லேலூயா. எல்லா ஞாயிற்றுக்கிழமை இங்க ஆராதனை நடக்கும். அந்த இயேசு உங்களை அற்புதம் செய்கிறவன். வேணும்னா இந்த 2 பேரை பக்கத்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு வாங்க, அவங்க வலையும் கர்த்தர் நிரப்புவா. ஆனா ஒண்ணு நிச்சயம், அடுத்த முறை நான் ஒருவேளை இங்க வந்தாலும் இல்ல பாஸ்டர்ட்ட நான் போன் பேசினாலும் உங்க வலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஏன் சொல்லுங்க. தூரத்தில் இருந்த இயேசு, எத்தனை பேர் நம்மளை விட்டு விலகி போனாங்க, எத்தனை பேர் நம்மளை கைவிட்டாங்க, எத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நம்ம தலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்னைக்கு அந்த இயேசுவுக்கு முன்பதாக என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். நான் டெய்லி பைபிள் படிப்பேன், ஒரு 5 நிமிஷமாவது நான் ஜெபிப்பேன் அப்படின்னு அர்ப்பணிப்புக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்களேன். நல்ல உயர்த்தி காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இப்பமே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லலாமே, ஏசப்பா வாங்கன்னு சொல்லலாமே, என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் தோல்விகள் ஜெயமா மாறட்டும்னு சொல்லுங்க. என் நிந்தனைகள் மாறட்டும்னு சொல்லுங்க. என்னை சத்தமா சொல்லலாமே. நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து 2 நிமிடங்கள் உங்களுக்கு ஆட்சிபிக்க போகிறேன். ஜி மேஜர், தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜோமனுங்க பார்க்கலாம். இயேசுவே தூரத்தில் இருந்தவன் நாவில உணர்கிறேன். நிறைய பேர் போகும்போது நீங்க தனிமையா போறது இல்ல. உங்க கூட ஒரு அற்புதங்களை செய்கிறவர் வருகிறார். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் வருகிறார். உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர், உன் நிந்தனைகள் அவமானங்களை மாற்றுகிறவர் தெய்வம் இன்னைக்கு ராத்திரி கடந்து வருகிறார். நல்ல கண்களை மூடி 2 கையை உயர்த்தி, எத்தனை பேர் இந்த இயேசு உங்களோடு கூட்டிக் கொண்டு போக போறீங்க? இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்க. ஓ நல்லவாரே, எல்லா கரங்களை உயர்த்தலாம். வல்லவாரே ஆரா, எல்லாம் சொல்லணும். சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே ஆரா, சொல்லுங்க. ஆராதனை. ரட்சகரே, இன்னைக்கு இயேசு உங்க கூட வரப்போகிறார். என் குடும்பத்துக்குள்ள வரப்போகிறார். ஆராதனை. கமலஹத்துனா லபாதியாத்தரபோ, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே என் பக்கத்துல வாங்க ஆண்டவர். கூப்பிடுகிற எவர்களுக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே Thank you Holy Spirit of God. Thank you Father Lord. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா
எல்லாரும் கையை உயர்த்திக்காங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரே, இன்னையிலிருந்து அந்த இயேசுவை விட மாட்டேன் சொல்றவங்க எத்தனை பேர்? அந்த இயேசுவை நான் விட மாட்டேன், அவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறவராகியார். இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியரை குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த கடம்பூர் பகுதியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களில் வாளை கிழிந்து போகத்தக்க மீன்களை கத்த தரப்போகிறபடியினால ரெண்டு கையை தட்டி எந்த இடத்துல அவமானப்பட்டனோ கையை தட்டிக்கிட்டே, எந்த இடத்துல வெட்கப்பட்டனோ கை நல்லா தட்டுவீங்களா? அங்கே கர்த்தர் இவர்களை உயர்த்துவார். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ, அவர் நம் நடுவே நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை தேடி வந்து அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஓ, நம்முடைய படகில் அவர் அமர விரும்புகிறார், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். நம்ம நினைக்காத காரியத்தை நமக்கு செய்கிற தேவன். ஆண்டவரே, அல்லேலூயா. ஒரு நிமிடம் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக அவர் ஸ்தோத்திரம். அவர் கடந்து வருகிறவர். ஓ, கடந்து வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய படகில அமருகிற தேவன், நம் அருகில வருகிற தேவன், நம்மோடு அமருகிற தேவன், நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறபடினால